இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாக பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓப்பனாக முதல்வர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் மேலே வன்மத்தை கக்கி பேசியிருக்காங்க நடிகை த்ரிஷா. அதாவது இத்தனை நாள் அந்த நடிகை யாராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அது மேபி த்ரிஷாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி அவங்க போட்டிருக்கிற அந்த பதிவு மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் அவருடைய நண்பரான சஞ்சீவ் இதுக்கு கடுமையான ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து எல்லா திரைப்பட நடிகர்களாக இருக்கட்டும், திரையுலகை சேர்ந்த மிக முன்னணி நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிவுக்கு ரொம்பவும் பதிலடி கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சங்கீதா அம்மாவை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க சொன்ன வார்த்தை அப்படி. அது மட்டும் இல்லாமல் வயசானா உன்னால் சும்மா இருக்க முடியாதா, போய பணம் சம்பாரித்து நிம்மதியாக இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அசிங்கமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி இவ்வளவு கோவமாக பேசுகிற அளவுக்கு நடிகை த்ரிஷா யாரை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் சமூக வலைதளங்கள் முழுக்க இன்னைக்கு பரவிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட்டிசன்களும் இதுக்கு தரமான பதிலடியை த்ரிஷாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் இதை பற்றி குஷ்பு மற்றும் ராதிகா சரத்குமார் வரை பேசின விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களோட விவாகரத்து அப்படிங்கிறது இந்த 6 மாத காலமாக மிகவும் விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மீடியா வரைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் 2026 எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது. ஒரு பக்கம் அவர் வின் பண்ணதுக்கு அப்புறமேலு கவுண்டிங்காக இருக்கட்டும், இல்லை லீடிங்கில் இருக்கட்டும், ஸ்வேரிங் செரிமனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமுமே நடிகை த்ரிஷா அவங்களுடைய ப்ரெசன்ஸை அவர் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஸ்வேரிங் செரிமனிக்கு ஒய்ஃப் மற்றும் குழந்தைங்களே வராதப்போ த்ரிஷா ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து அவங்க அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அந்த டியர்ஸ் இருக்கும்போது கூட அது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாயிடுச்சு. மனைவி இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்துக்கிட்டு உங்களுடைய அந்த ஃபேக் டியர்ஸை எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள், திரைத்துறையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணாங்க. அதையும் தாண்டி அந்த இடத்துல சங்கீதா விஜய் தடுக்கப்பட்டாங்க உள்ள வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதையும் தாண்டி இப்போ அவங்க 2 ஹியரிங்கை வீடியோ கான்ஃபரன்ஸில் முடிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக சங்கீதா விஜய் வழக்கை வாபஸ் பெறதா அவங்களுடைய தரப்பு ரொம்பவும் தீர்மானமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்த த்ரிஷா மேபி த்ரிஷாவை தேவையில்லாமல் தான் இதில் இழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்த அந்த டைமில் தான் ஒரு பதிவை கொடுக்குறாங்க. அது இன்டர்நேஷ்னல் மீடியா அளவுக்கு ரொம்பவும் வைரலாக போச்சு. அதுக்கு காரணம் அவங்க இட்ட பதிவு தான். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வயசானா உங்களால் நடிக்கிறத நிப்பாட்ட முடியாதா, நீங்கள் நடிகர்களை விட அதிகமாக நடிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எங்களுக்கு கூட தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் உங்களால் பணம் சம்பாரித்து நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியாதா, ஏன் இந்த அளவுக்கு கேவலமான சீப் ட்ராமாஸ் எல்லாம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணியிருக்காங்க. அட் த டைமில் யாரை த்ரிஷா மேம் இப்படி மீன் பண்ணி பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமா போயிருக்கு. கண்டிப்பாக சங்கீதா விஜய் தான் அவங்க மீன் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் சாரோட பர்த்டேக்கு முன்னாடி நாளே, அதாவது இரவே தன்னுடைய தன் கூட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த ஷர்ட்டில் அவர் ஆல்ரெடி இருந்திருக்காரு, இது பார்க்கவே ஏஐ மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இவங்க வேணும்னே பண்ணுறாங்களா, இல்லை விஜய் சார் கூட அவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எதற்காக த்ரிஷா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பக்கம் ஷோபா சந்திரசேகர், அதாவது முதல்வர் விஜயோட அம்மா அப்படிங்கிறத தாண்டி சங்கீதா விஜய் அவரோட மாமியார் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தில் இருந்து ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான ஒரு வார்னிங்கையும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மருமகளை விட ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா விஜயோட அந்த எல்லா விஷயத்தையுமே பொறுத்துக்கிட்டு நிறைய அவருடைய அந்த ஷார்ட் டெம்பர் ஆரம்ப காலத்தில் இருந்ததெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவரையும் குழந்தைகளையும் நல்ல வழிக்கு கொண்டுட்டு வந்தது சங்கீதா விஜய் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த பேஷன்ஸ், ஹம்பிள், கைண்ட்னஸ் மட்டும் யாருக்குமே அப்படி ஒரு பர்சன் மனைவியாக அமையிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரம். அது என்னுடைய மகனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வரத்தை அவனுடைய வாழ்நாளில் இல்லாமல் போக நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கைண்ட்ஃபுல்லாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மறுபடியும் ரீயூனியன் ஆனதுக்கே ஷோபா சந்திரசேகர் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்காங்க.